அக்டோபர் 5, 2025 இன்றைய வேத வசனம் ஏசாயா 60:20. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். Today's Bible verse, Isaiah 60:20. Lord will be your everlasting light, and your days of murmuring shall be ended. ஜெபம், பிரேயர். எங்களை அதிகமாய் நேசிக்க எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ராஜா, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆவியானவரே, இப்பொழுது கூட இறங்க ராஜா, நேற்றும் என்றும் மாறாதவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆம் கர்த்தாவே, போன வாரம் முழுவதுமாய் கூட நீர் எங்களை பாதுகாத்தீரே. ஆம் கர்த்தாவே, மாத்திரமாய் எங்களுடைய ஜீவனை பாதுகாத்து எங்களுடைய எல்லா ஆவியானவரை கடன் பிரச்சனைகளும் துன்பங்களும் வேதனைகளும் நீக்கி எங்களை பாதுகாத்தீரே. நாங்கள் போகையிலும் வருகையிலும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆம் கர்த்தாவே, இந்த வாரம் முழுவதுமாய் கூட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீரே எங்களுக்கு வெளிச்சமாய் இருந்து எங்களுடைய எல்லா துக்க நாட்களையும் நீக்கி எங்களை உம்முடைய சந்தோஷத்தில் வழி நடத்த போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆம் கர்த்தாவே, இன்றைக்கு கூட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட, இந்த ஓய்வு நாளில் நாங்கள் ஆவியானவரை எங்களுடைய நேரங்களில் உலக காரியங்களுக்கு செலவிடாதபடிக்கு உம்முடைய ஆலயத்தில் சென்று உம்முடைய வேதத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் பிடித்து கொண்டு அதன் மேல் நடக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. அநேக வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க என் தகப்பனே. சிறு பிள்ளைகளை தொடுங்கப்பா. ஆவியானவரே, பிரது கூட இறங்க ராஜா. அன்பு சகோதரனை, வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளே, பெரியோர்களை இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அநேக குடும்பங்களில அநேக பிரச்சனைகளால் துக்கம் இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு துக்கங்கள் இருக்கும். வியாதியாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை கணவனால் மனைவிக்கு துக்கம், மனைவினால் கணவனுக்கு துக்கம், பெற்றோர்களுக்கு பிள்ளைகளால் துக்கம் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் மேலே துக்கம்னு சொல்லிட்டு பெரியோர்களுக்கு வீட்டுக்கு வந்திருக்க பிள்ளைகள் மேலே துக்கம்னு சொல்லிட்டு அநேக காரியங்கள் குறித்து ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு துக்கங்கள் இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் அந்த எல்லா துக்கத்தையும் மாற்றி உங்கள் குடும்பத்தில் அவர் ஒரு வெளிச்சமாய் வந்து உங்களுடைய எல்லா துக்க நாட்களையும் மாற்றி உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தை கட்டளையிட வல்லவராய் இருக்கின்றார். விசுவாசத்தோடு துதிங்க அன்பு சகோதரியை, துதிங்க அன்பு சகோதரனை, செபிங்க. ஆவியானவரை எப்பொழுது கூட இறங்க என் தகப்பனை. நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கிற வியாதி நிமித்தமாய் துக்கங்கள், கடன் பிரச்சனைக்கு நிமித்தமாய் துக்கங்கள், எல்லா துக்கங்களையும் இன்றைக்கு நீக்கி போடுங்க அப்பா. ஆவியானவரை இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரை உண்மையாய் நோக்கி விசுவாசத்தோடு துதிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் இன்றைக்கு எல்லா துக்க நாட்களும் முடிந்து போகட்டும். உம்முடைய வெளிச்சம் ஒவ்வொரு குடும்பங்கள் மேலேயும் நிரம்பட்ட இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் அப்பா. எல்லாருடைய துக்க நாட்களும் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா. எப்பொழுது இறங்க ராஜா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அநேக வாலிப பிள்ளைகளுக்கு துக்கம், பெற்றோர்கள் மேல துக்கம், நம் பெற்றோர் நமக்கு அன்பு காட்டலையேன்னு சொல்லிட்டு துக்கம், நம் பெற்றோர்கள் இப்படி பண்றாங்களேன்னு சொல்லிட்டு துக்கம், இன்னும் அநேக காரியங்கள் குறித்து வாலிப பிள்ளைகளுக்கு துக்கமாக இருக்கலாம். நம்மளுக்கு நல்ல படிப்பு கிடைக்கலையே, நல்ல வேலை கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு கூட துக்கமாக இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய வெளிச்சம் உங்கள் மேலே வரும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் எல்லா துக்க நாட்களையும் நீக்கி உங்களை ஒரு சந்தோஷத்தில் நடத்த, சமாதானத்தில் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கின்றார். விசுவாசத்தோடும் ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. ஆவியானவரை எப்பொழுது இறங்க ராஜா. ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, தொடுங்க. உங்களுடைய வெளிச்சம் அவர்கள் மேலே இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பெரியோர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவர்களுக்கு அநேக துக்கங்கள் இருக்கா, சரீர பலவீனத்தினால துக்கங்கள், பிள்ளைகள் மேலே துக்கங்கள் சொல்லிட்டு அநேக துக்கங்கள் இருக்கலாம். இன்றைக்கு ஆவியானவர் உம்முடைய வெளிச்சம் அவர்கள் மேலே இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா. எல்லா சரீர பலவீனமும் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். விசுவாசத்தோடு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பெரியோர்களுக்கும் இன்றைக்கு விடுதலை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தில். ஆவியானவரே, நன்றி தகப்பனே. அன்பு சகோதரியை ஒப்பு கொடுங்க, அன்பு சகோதரனை இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆவியானவரே, இப்பொழுது நிரப்புங்க ராஜா. உம்முடைய வெளிச்சம் ஒவ்வொரு மேலும் நிரம்பட்டும் இயேசுவின் நாமத்தில். விசுவாசத்தோடு உண்மையா உமக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு மேலையும் உம்முடைய வெளிச்சம் நிரம்பட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனே. நன்றி அப்பா. அவர்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகட்டும். இன்றோட அவர்கள் துக்க நாட்கள்
நாட்கள் முடிந்து போகட்டும். வியாதியா, ஆவியான கடன் பிரச்சனையா, இல்லை குடும்பத்தில் பிரச்சனையா, இதனால துக்கத்தோடு இருக்கீங்களா, இன்றைக்கு எல்லா துக்கங்களும் நீங்கட்டும். ஆவியானவரை இன்றைக்கு நிரப்புங்க ராஜா. உண்மையாய் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு மேலையும் உங்களுடைய வெளிச்சம் நிரம்பட்டும் இயேசுவின் நாமத்தில். அவர்கள் துக்க நாட்கள் முடிந்து சந்தோஷத்தை சமாதானத்தை கட்டளையிடுவீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. உண்மையாய் விசுவாசத்தோடு ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு மேலையும் அப்பா உங்களுடைய வெளிச்சம் நிரம்பிச்சு எமக்கு நன்றி அப்பா. அவர்களுடைய துக்க நாட்களை நீக்கி சந்தோஷத்தை சமாதானத்தை கட்டளையிட்டு கொண்டிருக்கின்றீரே, எமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி தகப்பனே. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிற நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.